வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வரலட்சுமி நோன்பு, அது எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அதாவது நோன்பு முறைன்றது நாங்கள் எப்போவுமே கொண்டாடுறது தான். ஆனால் இந்த முகம் வைத்து அலங்காரம் பண்ணி ஒரு அம்மன் அப்படியே ஆவாகம் பண்ணி பண்ணுறது நாங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் அதை பற்றின செய்முறை விளக்கம் எப்படி நாம் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா கம்ப்ளீட் ஃபுல் டெமோ வீடியோ தான். எப்படி நம்ம நிலவாசலில் வந்து மாவிளை தோரணம் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து அம்மன் அழைப்பு, கலசம் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பூஜை வழிபாடு, அதுக்கப்புறம் புனர்பூசை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அம்மனுக்கு நமக்கு செய்ய வேண்டிய பிடித்தமான நெய்வேத்தியம் அனைத்தும் செஞ்சு நான் புனர்பூஜை பண்ணி என்ன மாதிரி பாடல்கள் பாடலாம் அப்படின்ற அனைத்து தகவலும் இதில் இருக்குது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம ஃபஸ்ட்டு மாவிளை தோரணத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா நான் 3 மாவிளை தோரணம் கட்டியிருக்கேன். வாசலில் ஒன்று, பூஜை ரூமுக்கு ஒன்று, பூஜை ரூமுக்குள்ளே ஒன்று, அப்படி பண்ணியிருக்கோம். என்ட்ரஸில் அழகாக மாக்கோலம் போடுங்க, விளக்கில் வாசல் நிலவாசலில் ஏற்றுங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கனாக்கா எங்கள் நிலவாசலில் இருக்கிற நாங்கள் வந்து ஒரு 3 இதில் வந்து ஒரு மாவிளை தோரணத்தை இங்கேயே கட்டியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. எப்போவுமே முதல்ல வெளியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஏற்றணும். அதை தவிர ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது வெளியில் விளக்கு ஏற்றலாம். இதில் நிறைய பேர் டவுட்டு, வீட்டுக்குள்ளே ஏற்றுறோமா வீட்டுக்கு வெளியில் ஏற்றுறோமா, எப்படி ஏற்றினாலும் ஓகே தான். வீட்டுக்கு நிலவாசலுக்கு வெளியில் ஏற்றணும், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா அது வந்து அதுதான் என்ட்ரன்ஸ், சுவாமி நம்ம வரவேற்க. ஆனால் காற்றுல எல்லாமே அணைஞ்சிரங்கிறனால வீட்டுக்குள்ளே வைக்கிறது. சரி வாங்க இப்போ நம்ம கலசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன கலசம், எவர் சில்வர் தவிர்த்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 3/4 பாகத்தில் அரிசியை நீங்கள் ரொப்பணும். அரிசி நம்ம 3/4 பாகத்தில் ரொப்பிட்டு அதில் சில மங்கள பொருட்களை போடணும் இல்லையா. பாருங்கள், ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் என் ஒய்ஃப் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, என் பையன் வீடியோ எடுத்தான். ஸோ அரிசி போட்டாச்சு, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டாச்சு. அப்புறம் இந்த காதோலை, கருகுமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், இப்போ அதான் போட்டிருக்கோம். ஜாதிக்காய் 5, மாசிக்காய் 5, கிராம்பு, ஏலக்காய் அது ஒரு 5 இதெல்லாம் வாசனை திரவியம். உங்களுக்கு என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ நீங்கள் போடுங்க. ஆனால் எல்லாம் கூட்டி பார்த்தா ஒத்தைப்படை நம்பரில் வரணும். இப்போ பாருங்கள், காதோலை, கருகுமணி, சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் போட்டாச்சு. ₹1 நாணயம் போட்டிருக்கோம். வெத்தலை பாக்கு, இதெல்லாம் மங்கள பொருட்கள். ஸோ அதில் மேலே வச்சுருக்க பார்த்திங்கனாக்கா வெள்ளி காசு, அதில் வந்து கோமதி சக்கரம் அதுவும் வச்சாச்சு. இப்போது வந்து கலசம் நம்ம தயார் பண்ண போகிறோம். உள்ள மங்கள பொருட்கள் போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு, மாவிளை தோரணம் வச்சாச்சு, தேங்காய் வச்சாச்சு. இந்த தேங்காய் வைக்கிறதுல 2 இது இருக்குது. மட்டை தேங்காய் வைக்கலாம், ஃபுல்லாக உரிச்ச தேங்காய் வைக்கலாம். ஃபுல்லாக உரிச்ச தேங்காய் வச்சோன்னா ஃபுல்லும் பாட்டம்லேருந்து குட்டிமி வரைக்கும் ஃபுல்லும் மஞ்சள் ஃபுல்லும் பூசணும். பூசிட்டு குங்குமம் வைக்கணும், ரெட்டை குங்குமன்ற மாதிரி. அதுதான் மட்டை தேங்காய்னா கழுவிட்டு ஒரு இடத்துல மட்டும் மஞ்சளும் குங்குமம் வச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அது பாருங்கள், கலசம் தயார் பண்ணியாச்சு. கலசம் தயார் பண்ணி வரிசை அம்மனுக்கு சாரி, வளையல், வாழைப்பழம், பூ, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அம்மனுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இது வாசல்லேருந்து கொண்டு வருவோம். ஆனால் இப்போ நம்ம வாசல் வச்சு செய்ய முடியாதெல்லாம் வீட்டிலோட என்ட்ரன்ஸில் வச்சு நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வருவோம். நெய்வேத்தியம் வச்சாச்சு. எந்த ஒரு விசேஷமும் ஃபஸ்ட்டு பிள்ளையார், மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது நிலவாசல் கொண்டு போய் வெளியில் வச்சாச்சு. அங்கே தான் இப்போ பூஜை பண்ணுறோம். பாருங்கள், கேட்டுக்கு வெளியில் இருக்காங்க அம்மன். ஸோ ஒய்ஃப் எடுத்துகிட்டு வராங்க. அம்மா வந்து சீர்வரிசை, அம்மனுக்கு வந்து சீர்வரிசை எடுத்துடுறாங்க. பாவா, இது புடவை, அம்மனுக்கு தேவையான வளையல், பூ, பொட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து பூஜை ரூமில் கொண்டு போய் நம்ம அலங்காரம் பண்ண அந்த மேடையில் பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மேடையில் அந்த அம்மனோட கலசத்தை அங்கே பாருங்கள் வைக்கணும். கீழே பாருங்கள் கோலம் போட்டிருப்போம். மேடை நல்லா வாஷ் பண்ணி கோலம் போடுங்க. தாமரை கோலம் ரொம்ப அதிவிசேஷம், அதனால் தாமரை கோலமே போடுங்க. தாமரை கோலம் போட்டு அங்கே போய் வச்சுருங்க. ஏன்னா முதல்ல நிலவாசலில் வைக்கணும். அது இங்கே தான் நாங்கள் அந்த முழு அம்மனையும் அலங்காரம் பண்ணுவோம். ஸோ முதல்ல இங்கே வச்சுட்டு
அம்பாவை திருப்பி உள்ளே ஆவாகனம் பண்ணணும். இப்போ வெளியிலேருந்து உள்ளே அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு இல்லையா, அங்கே அம்மனுக்கு ஆவாகனம் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான பேஸு. இது வந்து செம்பு குடம், தண்ணி, பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம், வெத்தலை பாக்கு, ₹1 காயின் நாணயம். இது வந்து கீழே பேஸுக்கு நாங்கள் தண்ணி வைப்போம். ஏன்னா எல்லாமே அரிசி வச்சா நம்ம செலவு பண்ண முடியாது இல்லையா. கிராம்பு, ஏலக்காய் தண்ணியில் போடுறது, ஒரு எலுமிச்சம்பழம், காயின் ஏற்கனவே போட்டாச்சு. எல்லாம் ஒத்தப்பட கவுண்டிங்காக முதலே அடுக்கி வச்சுக்கிங்க. மஞ்சள், குங்குமம், எந்த ஒரு ஏன்னா அம்பாளை ஆவாகனம் பண்ணணும் இல்லையா, அம்பாளை இதில் தான் நிறுத்த போகிறோம். கலசத்தில் நிறுத்துவோம். அதுக்கு பேஸ் நமக்கு சாரீ கட்டுற அந்த ஹைட்டெல்லாம் வரணுங்கிறதுக்காக நாங்கள் 3 அடுக்கு இருக்கிற செம்பு, கீழே செம்பு பொருட்கள்லாம் போட்டுட்டு இது ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் பித்தளை, அதுக்கப்புறம் சின்ன பித்தளை செம்பு, அதில் தான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி இது தேங்காய் வச்சு முகம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி என்ன பண்ணணும் நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம மனை மேலே எங்கே அம்மனை அழைச்சி உட்கார வைக்கப்புறமா அங்கே கோலம் போட்டாச்சா, கோலம் போட்டோன்னே அந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறதுக்கு உண்டான இது வாழை இலையை பரப்பி, பச்சரிசி பரப்பி, அதுக்கு மேலே தான் அந்த அம்மனை வந்து நிலை நிறுத்தணும். எப்போவுமே நெல் இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்று நெல் இல்லை பச்சரிசி. இது எல்லாமே வந்து இனிப்பு செய்கிறதுக்கு தாங்க பயன்படுத்தணும், காரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, அது வருது, நிறைய நமக்கு விசேஷம் பலகாரம் செய்யறதுக்கு தேவைப்படும். ஸோ பச்சரிசி ஃபுல்லாக பரப்பணும், கோலம் போட்டாச்சு. அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு பார்த்திங்களா, அந்த மஞ்சள் அந்த பிள்ளையாரே போதும், அதுவே எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்றைக்கி ரெடி பண்ணதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பச்சரிசி பரப்பியாச்சு. அதில் பேஸு இதுதான் பெரிய செம்பு, இதில் தண்ணி பரப்பி 3/4 பாகத்துக்கு தண்ணி பரப்பி வச்சுருங்க. ஸோ பேஸ் இப்போ நல்லா நிறுத்தியாச்சா. இதுக்கு மேலே ஒரு பித்தளை, அதுக்கப்புறம் தான் அம்மன் தேங்காயில் வச்சு முகத்தை வச்சு அதில் ஒரு பித்தளை சொம்பு. இப்போது எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் சாரீ அம்மனுக்கு ட்ராப் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ முதல்ல சாரியை 2ஆக இப்படி அகலவாக்கில் நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளிட்ஸாக வச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா அந்த ஃப்ளிட்ஸ் வச்சா தான் அம்மனுக்கு அப்படியே சாரீ கட்டுற மாதிரி ஒரு அழகாக அம்சமாக அமையும். போன தடவை நாங்கள் க்ரீன் கலரில் காப்பர் சில்க் சாரீ தான் எடுத்தோம், நல்லா தான் இருந்தது. ஸோ இது வந்து என்னென்னா நாங்கள் போன வருஷம் செஞ்சது. இப்போது எதுக்கு நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா, இப்போது நிறைய பேருக்கு வந்து அந்த வரலட்சுமி நோம்பு அன்றைக்குமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அடுத்த வாரம் செய்கிறவாம இருப்பாங்க, இல்லைனாக்கா அதை விட்டால் நவராத்திரி தான் செய்யணும். அதனால் இப்போ நான் வந்து போன வருஷம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம், ஏன்னா நாங்களுமே நேற்று பண்ணலை, வீட்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். வாரம் தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்கு நான் தனிப்பதிவு போடுறேன், எந்த நேரத்தில் அம்மனை அழைக்கணும், எந்த நேரத்தில் நம்ம புனர்பூஜை பண்ணுறது, எந்த நேரத்தில் பூஜைகள் பண்ணுறது, நெய்வேத்தியம் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன். இது வந்து எப்படி நம்ம அம்மனை வந்து ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணுற அந்த ஒரு இதுதான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டெமோ வீடியோவை போட்டுடலாம். ஃபுல் லைவ் வீடியோ நமக்கு வந்து பண்ணுற அம்மன் அலங்காரம் எல்லாம் எப்படி பண்ணுறோன்ற ஒரு டெமோ வீடியோ போட்டுட்டு, அதுக்கப்புறம் வாரம் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளில் நான் வந்து 4 நேரம்லாம் குறித்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது நான் தனி வீடியோ தரேன். ஸோ இப்போ அந்த சைடெல்லாம் ஸ்ட்ரிப்பு முடித்தாச்சு, இந்த நீட்டு வாக்கத்துக்கு பண்ணியாச்சு. எப்போவுமே இது எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் செய்வாங்க. ஸோ அம்மா ஃப்ளிட்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, ஒய்ஃப் வந்து அது கொஞ்சம் கிளிப்பெல்லாம் போட்டு, ஏன்னா அது 3 இடத்துல அந்த மடிப்பு வரும் நமக்கு, கீழே அப்புறம் நம்ம சாரீ மேலே போடும்போது ஒரு மடிப்பு வரும், சுற்றி வச்சு ஒரு மடிப்பு பண்ணணும். அப்போ தான் அது பார்க்க நமக்கு அம்சமாக அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் மெனக்கெடணும், அம்மனை அலங்காரம் பண்ணணும் இல்லையா. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அம்மன் அப்படியே அழகாக அம்சமாக வந்து உட்காரோம் நம்ம வீட்டில். பாருங்கள், இது நடுவில் இருக்கிற செம்பு, இதுக்கப்புறம் தான் தேங்காய் வச்சுருக்கிற அந்த செம்பு வச்சு பண்ணுவோம். ஹைட் அப்போ தான் கொஞ்சம் அழகாக வரும், இல்லைன்னா ஹைட்டு கம்மியாகிடும் இல்லையா. அதனால் இப்போ அந்த சாரீலாம் ஃப்ளிட்ஸ் வச்சோம், இதை 3 வச்சாச்சு. இப்போ இதை இதுக்காக வச்சுருக்க, இப்போ இதை எடுத்துகிட்டு சாரீலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வச்சு அலங்காரம் பண்ணுவோம். ஒரு அமைப்பு இருக்கணும், தெரியணும் இல்லையா எப்படி இருக்குன்றது, அதுக்காக. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சா. இப்போ அந்த தண்ணி வச்சு அதுக்கு மேலே இருக்கிற 2வது ஒரு செம்பு வச்சோம் இல்லையா, கீழே இருக்கிற பித்தளை செம்பு குடம், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன பித்தளை, அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம சாரீ கட்டுறோம். அந்த வாயில் உள்ளே வச்சுட்டு
அதில் வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு உள்ளே விட்டுட்டு கீழே அப்படி கட்டிடணும். வேறு அப்போ தான் அங்கங்கே கட்டினா தான் அது அந்த ஸ்ட்ரிப் நிற்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த இதை வந்து நம்ம கொம்பெல்லாம் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம அந்த அம்மன் அழைக்கிறதுக்காக நம்ம அப்படியே வச்சு பண்ணிவிட்டு டைம் ஆகிடுதுன்னு இப்போ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஹைட்டு கூட குறைய முகம் எப்படி டாப்பில் வரணுமா கீழே வரணுமான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பார்த்துங்க வச்சுட்டு ஃபுல்லாக சாரியை சுற்றி கை காலெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அம்மனுக்கு சீர்வரிசை வச்ச வெத்தலை, பாக்கு, பழம், வாழைப்பழம் எல்லாமே இது இப்படி பண்ணியிருக்கோம். எல்லாமே செட்டு கை கால்லாம் வச்சு கடைசியாக நம்ம வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இருக்கிறது அது இது எல்லாம் வாங்கி இது வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையும் எல்லாமே நைட்டு முடிச்சிருவோம். ஸோ வெள்ளிக்கு ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போதும் ஒவ்வொரு வேலைக்கும் நெய்வேத்தியம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச எந்த நெய்வேத்தியம் வேணால், காலையில் ஒரு நெய்வேத்தியம், மதியம் ஒரு நெய்வேத்தியம், சாயங்காலம் ஒரு நெய்வேத்தியம். ஸோ இந்த மாதிரி 3 வேலையும் ஒரு நெய்வேத்தியம் கம்பல்சரி நம்ம வச்சே ஆகணும். ஏன்னா அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அம்மனை உபசரிக்கிறோம் இல்லையா, அப்போது அம்மனுக்கு தேவையான உணவு நாம் தானே தரணும். அதுதான் 3 வேளை நெய்வேத்தியம். ஸோ வியாழக்கிழமை நம்ம நெய்வேத்தியம் வச்சாச்சு, வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ புனர்பூஜை 3 வேலையும் பண்ணுறல 3ஆவது நாள், அதாவது வியாழக்கிழமை அம்மனை அழைச்சோம்னா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வீட்டில் பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணணும். இல்லைங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் வீட்டுக்கே அழைச்சோம் காலையிலன்னா வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை பண்ணணும். இந்த புனர்பூஜை பண்ணுறது அந்த இது எல்லாமே வந்து நேரம்லாம் வந்து அடுத்த வீடியோவில் தரேன். இது வந்து எப்படி பண்ணணும், அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணலாம், என்ன மாதிரி கலசம் அமைக்கணும், கலசம் அமைச்சதுக்கப்புறம் எப்படி குடத்தில் வந்து நம்ம அம்மனை நிறுத்தணும், அதுக்கப்புறம் எல்லாமே இந்த செய்முறை விளக்கத்தோம்னா கடைசியில் இதான் புனர்பூஜை. அந்த அம்மனோட அப்படியே அந்த இது இருக்குது இல்லைங்களா, தேங்காய் கலசம் வச்சோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற அரிசி பானையில் வச்சுட்டு வேண்டிக்கணும். ஆத்தா எங்களுக்கு என்றைக்குமே எங்கள் வீட்டில் அன்ன தரித்திரமே இருக்கக்கூடாது, அன்ன குறையே இருக்கக்கூடாது. நீ எப்போவுமே இப்போ நான் உன்னை எப்படி வச்சுருக்கணும், நீ எங்கள் வீட்டில் இந்த அன்னத்தில் எழுந்தருளி எங்கள் வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது தானியங்களுக்கோ இல்லை இதுக்கோ எந்த ஒரு உணவுப் பொருள்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் எங்களுக்கு கொடுக்கணும் ஆத்தா அப்படின்னு தான் வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ, முதல்ல நமக்கு நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, உண்ண உடை, உடுத்த உடை, உண்ண உணவு, படுக்கிறதுக்கு இடம், இது இருந்தால் போதும். மற்றதெல்லாம் அம்மனே பார்த்துப்பா. என்னென்னமோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அம்மன் அப்பப்போ கரெக்டாக நமக்கு அள்ளி தருவா. ஆனால் நம்ம அதுக்கு உண்டான வழிபாடும் முறையும் கரெக்டாக நாம் முறையாக செய்யணும். ஸோ இது நாங்களே வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வரலட்சுமி நோம்பு எங்களுக்கு இருக்குது, கயிறு வச்சு கொடுப்பாங்க, கயிறு வச்சு கட்டிப்போம் பெண்களுக்கு மட்டும். ஸோ பெண்களுக்கு வந்து அது பண்ணுவாங்க, அவங்க சுமங்கலி பூஜை மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆண்களுக்குன்னு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்கு பொட்டு வச்சு இது பண்ணுறது தான் நமக்கு. ஆனால் இந்த முகம் வச்சு சாரீ ட்ராப் பண்ணி பண்ணுறதெல்லாம் இப்போ தான் நாங்களே பண்ணுறோம். ஸோ போக போக இது இன்னும் அழகாக பண்ணணும். அதுக்கு அம்மனோட அருளும் வேணும், உங்களோட ஆசீர்வாதமே வேணும். நம்ம சேனலில் இந்த மாதிரி பல பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குண்டான தெளிவும் அதுக்குண்டான ஐடியாஸை நாங்கள் என்ன முறையில் பண்ணோங்கிறத உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அம்மனை அழைக்கிறது, எப்படி வந்து கலசம் அமைக்கணும், எப்படி நம்ம வந்து அலங்காரம் பண்ணணும், சாரீ ட்ராப்பிங் பண்ணணும், இதோடு சேர்த்து மங்கள பொருட்களை என்னென்ன அன்றைக்கி என்னென்ன வாங்கணும் என்றைக்குமே தெரிஞ்சுங்க. வரலட்சுமி நோம்புக்கு உப்பும் மஞ்சளும் கம்பல்சரி வாங்கணும். அந்த 2 பொருளுமே போதும். மற்ற வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தனி, அவங்க என்ன வேணாலும் வாங்கலாம். இது ஜென்ரல், இது இருந்தாலே போதும். புனர்பூஜை பண்ணும்போதும் அம்மனை அழைக்கும் போதும் லக்ஷ்மி வாராய் என் இல்லமே அழகான நித்யஸ்ரீ அம்மா குரல் ஒரு பாடல் இருக்குது. அதே மாதிரி 108 மகாலட்சுமி அம்மன் போட்டுகள் இருக்குது, கடகதாரா சோஸ்திரம் இருக்குது. இது தினந்தோறும் காலையில் பாராயணம் பண்ணணும், மாலையில் பாராயணம் பண்ணணும். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.